எங்க போயிருப்பான்னு தெரியலையே. என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட நிம்மதியை கெடுக்க அடுத்த பிளான் பண்றீங்களா? ஐயோ ஆண்டி, அதெல்லாம் இல்ல. காலையில இருந்து பூங்கொடிய காணோம். அதான் எங்க போயிருப்பான்னு தெரியலன்னு பேசிட்டு இருந்தோம். அப்பா, என்ன ஆச்சு ஆண்டி? ஏன் இவ்ளோ சந்தோஷப்படுறீங்க? இன்னுமா உனக்கு புரியல? பணத்தை திருப்பி குடுறீன்னு கேட்ட உடனே துண்ட காணும் துணியை காணும்னு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. மா, பூங்கொடி நேத்து ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணுன்னு மாத்தி மாத்தி பேசுறவ கிடையாது. நீங்க கேட்ட பணத்தை தரேன்னு அவங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கா. பூங்கொடி சத்தியம் பண்ண மாட்டா. அப்படி பண்ணிட்டா அதை மாத்திக்க மாட்டா. கண்டிப்பா உங்க பணத்தை நிச்சயமா கொண்டு வந்து கொடுப்பா. கிழிச்சா இவளாலேயே ஒரு மாசத்துல 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்னா இந்தியாவில எல்லாருமே கோடீஸ்வரங்க தான். இங்க கோடி கணக்கில் முதல் போட்டவங்களே லாபம் பார்க்க முடியல. இவ வெறும் கையால முழம் போடுறவன். இவளால என்னத்தை சம்பாதிக்க முடியும்? அம்மா, முடியும்னு நினைச்சா முடியாதது எதுவுமே இல்லம்மா. இதெல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் தான் நல்லா இருக்கும். பிராக்டிக்கலா இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அப்படியே நீங்க சொல்ற மாதிரி அவ வீட்டை விட்டு போயிருந்தாலும் பூங்கொடி பாவம் இல்லையா ஆண்டி? பாவம் பரிதாபம் பாக்குற நிலைமையில நான் இல்ல. ஒரு மாசம் முடிய போகும்போதுதான் எஸ்கேப் ஆவான்னு நான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் டேவே ஓடிட்டா. நல்லதா போச்சு. அப்பாடா, சனிய தொலைஞ்சதுன்னு முடிவு பண்ணிட்டு தலைக்கு தண்ணி ஊத்திட்டு நிம்மதியா இருக்க வேண்டியதுதான். இல்ல ஆண்டி, நேத்து நைட் நானும் ஜீவாவும் கூட அவளுக்கு பணம் ஏற்பாடு பண்ணி தரோன்னு சொன்னோம். ஆனா அவ அதை ஏத்துக்கவே இல்ல. நான் தான் அதை கண்டிப்பா சம்பாதிச்சு கொடுப்பேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா ஆண்டி. கனவுலையும் சினிமாவிலையும் தான் ஒரு பாட்டுல பணக்காரன் ஆக முடியும். யதார்த்த வாழ்க்கையில இதெல்லாம் சாத்தியமே இல்ல. நிபி, அவங்க பேசுறத பேசிக்கிட்டு இருக்கட்டும். நான் போய் கோபி ரூம்லயும் ஹாஸ்டல்லையும் தேடி பார்க்கறேன். நீ உன் கிளாஸ்மேட்ஸ் கிட்ட கேளு. ஓகே. ஜீவா, ஒரு நிமிஷம். அப்படியே ரோடு ஆக்சிடென்ட்ல செத்தவங்க, சூசைட் பண்ணிட்டு செத்தவங்க லிஸ்ட போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்கி செக் பண்ணு. போறதுக்கு இடம் இல்லாததுனால ஏடா குணமா ஏதாவது பண்ணிருக்க போறேன். ஜீவா, என்னடா ஜோடியா வரும்னு பார்த்தா சிங்கம் மாதிரி சிங்கிளா வந்து நிக்கிற? வாட் இஸ் தி மேட்டர்? நானே பதறி போய் வந்திருக்கேன். நீ வேற நேரம் காலம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. என்னடா என்னாச்சு? பூங்குடி காணண்டா. வீட்ல எங்க தெரியுங்க இல்ல? டேய், என்னடா சொல்ற? எங்க போனா? அப்ப உனக்கு தெரியாதா? அப்ப அவன் ஊர் ரூமுக்கு வரலையா? அப்போ ஒருவேளை மாரியோட சேர்ந்து ஹாஸ்டலுக்கு போயிருப்பாலோ? ஆமா, ராசுகுட்டி எங்க? அவனுக்கிட்ட தெரியும். அவன் எங்கடா போறான்? இங்கதான் ஒவ்வொரு கிளாஸா போயிட்டு அட்டெண்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பான். டேய் ராசே, இங்க வாடா சீக்கிரம். வா 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 வா. வாங்க சார். ஏன்டா இப்போ அவ்வளோ அவசர அவசரமா கூப்பிட்ட? காலையில இருந்து பூங்குடி காண ராசு. என்ன காணுமா? இங்க வந்திருப்பாளான்னு தீபிகாவுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன். பூங்குடியும் மாரியோ கிளாஸுக்கு வரலன்னு சொன்னா. ஆமாம் சார், நானும் அந்த மாரி பிள்ளைய காலையிலேருந்து பார்க்கவே இல்லை. அதான் ராசு, அவ ஹாஸ்டல்ல மாரியோட சேர்ந்துருக்காளான்னு தெரியணும். சார், எனக்கும் தெரியல சார். ஆனால் நான் விசாரிச்சு பார்க்குறேன் சார். நீங்கள் எதுக்கும் பதட்டப்படாதீங்க. அவங்க எங்கே போயிருந்தாலும் வந்துடுவாங்க சார். பூங்கொடி மட்டும் தனியாக போயிருந்தா கூட நீங்கள் பயப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. மாரியோட சேர்ந்து போயிருக்க மாதிரி தானே தெரியுது. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை சார். நீங்கள் கிளாஸுக்கு போங்க சார். இல்ல ராசு. ஐயோ சார், உங்கள் கவலை எனக்கு புரியுது சார். ஆனால் உங்களுக்கு எதுவும் ஆகாது. இருங்க, நான் போய் இந்த அட்டெண்டன்ஸை கொடுத்துட்டு வந்துடுறேன். டேய், ராசு சொன்ன மாதிரி டோன்ட் வெரி பி ஹாப்பி மச்சான். என் ஆள் மாறி கூட இருக்கா. உன் ஆளை சூப்பரா பார்த்துப்பா, கவலைப்படாத. மேட்டரோட சீரியஸ்னஸ் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காதடா. என்ன ஆச்சுடா?
நான் இது வரைக்கும் பூங்குடி அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு பண்ண பணத்தை 1 மாசத்துல திருப்பி தரேன்னு எங்க அம்மா கிட்ட சவால் விட்டுருக்கா. இல்லனா என்ன பிரிஞ்சு போறதா சத்தியம் பண்ணிருக்கா. வா, ஒரு மாசத்துல 2000 ரூபாய் சேர்க்கறதே கஷ்டம். 2 லட்சம் எப்படிரா? கஷ்டம்தான்டா. நான் தரேன்னு சொன்ன பணத்தையும் தீபிகா தரேன்னு சொன்ன பணத்தையும் வேண்டாம்னு சொல்லிட்டேன். இப்ப எங்க என்ன கஷ்டப்பட்டு இருக்கான்னு சுத்தமா தெரியலடா. டே மச்சான், ரொம்ப சாரிடா. நான் உன் ஃபீலிங் என்னன்னு தெரியாம என்னென்னமோ பேசிட்டேன். இப்ப அவ சொன்ன மாதிரி 1 மாசத்துல பணத்தை திருப்பி கொடுக்கலனா நானும் பூங்குடியை பிரிஞ்சிரோன்னு எங்க அம்மா சொன்னதுக்கு 2 பேருமே சம்மதிச்சிருக்கோம். இப்ப கொஞ்ச நேரம் அவளை பார்க்காததே என்னால தாங்கிக்க முடியல. அவளை பிரிஞ்சு என்னால ஒரு நொடி கூட இருக்க முடியாதுடா. பைத்தியம் ஆயிடுவாடா. என்னப்ல ஜீவா சார் நினைக்கிறாரோ? ஆமாம் புள்ள. ஜீவா சார் தூங்கி முழிச்சதும் என் முகத்துல தான் முழிக்கணும்னு பாத்துருப்பாரு. என்ன காணும்னு எங்கெல்லாம் தேடினாரோ தெரியலையே. ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய், சும்மா வாயாடாம வந்த வேலையை பார்க்கலாம் வா. பூவே, இந்த கடையில போய் கேட்டு பாப்போமா? சரி வா புள்ள, கேட்டு பார்க்கலாம். வா. வாங்கம்மா, என்னம்மா வேணும் சொல்லுங்க. எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா கண்டிப்பா தருவீங்களா? என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா. நம்ம கடையில இல்லைனாலும் பக்கத்து கடையில வர வச்சு தரேன். என்ன வேணும்? அப்பா, அண்ணனே சொல்லிட்டாரு. அண்ணே, எங்க 2 பேருக்கும் இங்க வேலை வேணும்னே. என்னது வேலையா? ஆமா அண்ணே, ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பார்ட் டைமும் ஃபுல் டைமும் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல. இங்க வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உங்களால அந்த வேலையை பார்க்க முடியாது. என்னது, எங்களால வேலை பார்க்க முடியாதா? ஆளை பார்த்து எடை போட்டுறாதீங்கண்ணே. நாங்க எந்த வேலையா இருந்தாலும் செய்வோம். எங்க ஊர்ல எத்தனை அரிசி மூட்டை தூக்கி இருக்கோன்னு தெரியுமா? எங்களை வேலைக்கு சேர்த்து பாருங்க. அப்புறம் நாங்க பாக்குற வேலைக்கு உங்களாலே சம்பளம் கொடுக்க முடியாது. அப்ப தாராளமா வேலை தரமா. ரொம்ப சந்தோஷம். என்னண்ணே, நீங்க டக்குன்னு முடிவு எடுத்துட்டீங்க? சம்பளம் எல்லாம் பேசணுமா வேணாமா? நாங்க அதெல்லாம் தெரியாம வேலை பார்க்க முடியாது. இப்பல மாறி கொஞ்சம் சும்மா இரு. பூவே, நீ சும்மா இருப்பல. சரி, என்ன சம்பளம் வேணும் சொல்லுமா. எங்களுக்கு பெருசா நீங்க ஒன்றும் கொடுக்க வேணாம். மாசத்துக்கு வெறும் 2 லட்சம் ரூபாய் கொடுங்க போதும். எவ்வளவு? 2 லட்சம்? ஜஸ்ட் 2 lakhs. என்னது 2 லட்சமா? அதுக்கு எத்தனை செய்பர்னு தெரியுமா உனக்கு? சாரிண்ணே, நான் கணக்குல கொஞ்சம் வீக்கு. என்ன விளையாடுறீங்களா? முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அண்ணே, ஒரு 1.5 லட்சமாவது. இப்ப இடத்த காலி பண்ண போறீங்களா இல்லையா? ஹே புள்ள, இனிமே தேவையில்லாம பேச வேணாம். எங்க போனாலும் நானே பேசிக்கிறேன். என்ன பிள்ளை நீ விவரமே இல்லாம இருக்க? நம்ம தேவைக்கு தானே வேலைக்கு போறோம். அப்ப நமக்கு எவ்வளவு தேவையோ அம்பிட்டு காசு தானே வாங்க முடியும். அவர் என்ன கடன்காரரா? அவர் நம்ம கேட்ட காசெல்லாம் தர மாட்டாரு. பூவே, நீ சும்மா இருப்பல. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னு தெரியுமா? அம்மா தாயே, கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா வந்தா போதும். வா புள்ள போலாம்.
ஏ பூவே ம்? இங்க வா புள்ள. என்ன புள்ள? என்ன? அங்க பாரு, எம்பிட்டு பேர் உட்கார்ந்திருக்காங்க. புள்ள, இவங்களெல்லாம் பார்த்தா வேலைக்கு போற மாதிரி தான் தெரியுது. இங்க வெயிட் பண்ணி ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாப்போம். சரி. ஆனா ஒண்ணு புள்ள, இந்த உலகத்திலே கரெக்டா டயத்துக்கு வேலை செய்யறது வகுறு மட்டும்தான். அந்தந்த நேரத்துக்கு கரெக்டா சுள்ளுன்னு பசிச்சிருது. வேலை தேடி வந்து இன்னும் வேலையிலேயே சேரல, அதுக்குள்ள பசிக்குதுன்னு சொல்ற? வயிறுக்கு தெரியுமா புள்ள எனக்கு வேலை கிடைச்சதா இல்லையான்னு? என்னால முடியல, செத்த நேரம் உட்காந்துட்டு போவோம் வா. சரி வா. வண்டி வந்துருச்சு, வாங்க வாங்க போலாம் வாங்க. போய் ஏறுமா ஏறுமா. நீ போமா நீ போமா ஏறுமா. எனக்கும் ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க. வயசான காலத்தில் நீ என்ன வேலை செய்ய போற? வீட்ல ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. குனிஞ்சு நிமிடுறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். நீ வேலைக்கு ஆக மாட்டா, போமா ஏதாவது ஒரு வேலை கொடுப்பா. போமா, சொன்னா கேளுமா. வயசை பார்த்து செலக்ட் பண்றாரு புள்ள, எந்த வேலைக்குன்னு தெரியலையே. சும்மா இரு புள்ள, என்ன ஏதுன்னு பார்த்த மாத்திரத்திலே பேசாத. ஏறுமா, சீக்கிரமா ஏறுமா. அவங்க கிட்டயே என்ன ஏதுன்னு விசாரிப்போம். ஏறுங்கம்மா, சீக்கிரம் ஏறுங்கம்மா, டைம் ஆச்சு. அண்ணே, அண்ணா என்ன வேலைக்கு நாள் எடுக்கிறீங்க? சித்தாள் வேலைக்குமா. சித்தாள் வேலைக்கா? ஆ, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்தே போயிட்டேனே. என்ன புள்ள, போலாமா? கண்டிப்பா போலாம் புள்ள. அங்க நம்ம ஊர்ல நாம பார்த்த வேலை தானே புள்ள, தாராளமா போலாம். ஆனா இந்த 20 ரூபாய் 50 ரூபாய் அடிமாட்டு சம்பளம்னா வேணாம். அதுவும் சரிதான். என்னம்மா வர்றீங்களா இல்லையா? வரோம். ஆனா சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்க? அம்மா எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தாம்மா. 800 ரூபா. டீ, 2 வடை, மத்தியான சாப்பாடு எல்லாம் தருவோம். 3 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிருமா? அடடா பூவு, இதை விட வசதியான வேலை இந்த உலகத்திலே இல்ல புள்ள. வாப்புல வந்து வண்டியில ஏறு, டீ வடை சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். வா வா வா. ஏன் புள்ள, இந்த அங்கமுத்து வாத்தியாரு நம்ம ஊர்ல 75 ரூபாய் சம்பளம் கொடுத்து ஏமாத்திட்டாரு. இங்க பாரு 800 ரூபாவாம். அதை எண்ணியே கை வலிச்சிரும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் பொம்பளைங்களா இங்க வந்தாங்கன்னா நல்லா பொழைச்சுப்பாங்க புள்ள. 1 2 3 4 5 6 7 8. என்ன புள்ள என்ற? ஒன்றும் இல்லை பூவே, ஒரு நாளைக்கு 2 வடைனா மாசத்துக்கு 60 வடை. சி, உன்னை திருத்தவே முடியாது. எங்க போனான்னு தெரியலையவா வேற. சார், கிளாஸ் ஆரம்பிக்க போது நீங்க இன்னும் போலியா? இல்ல ராசு, அவன் மற்றவங்கள மாதிரி சர்வசாதாரணமாக காலேஜை கட்டடிக்கிறவே இல்லை. காலேஜுக்கு வர முடியாத சுச்சுவேஷனாக இருந்தால் கூட அதை அவன் என்கிட்ட சொல்லிடுவான். ஆனால் இன்னைக்கு என்கிட்ட எதுவுமே சொல்லலை. மாரியும் காணோம், அவங்ககிட்ட எதை சொன்னால? டேய், அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது விசாரிச்சியா? எல்லார்ட்டையும் விசாரிச்சிட்டேன்டா, யாரும் தெரியலன்னு சொல்றாங்க. எங்கே போனாங்கன்னே தெரியலையே. 2 பேர்கிட்டயும் மொபைல் வேற இல்லை. சார் இருங்க சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், வந்துருவாங்க சார். அவங்க எங்க போயிருக்க போறாங்க? வாங்க வாங்க வாங்க, வந்து இறங்க இறங்க. எல்லாரும் எழுஞ்சி வாங்க வாங்க. இறங்குமா இறங்குமா, எல்லாரும் இறங்கி வாங்கம்மா. டைம் ஆச்சு, சீக்கிரமா இறங்கி வாங்கம்மா. 2 பேரும் இறங்கி வாங்கம்மா. என்னம்மா பண்ணீங்க? முத வேலைக்கு வரும்போது இப்படியா உட்காந்து தூங்குறது? சீக்கிரம் இறங்கி வாங்க. ஏ புள்ள, வேலை பார்க்குற இடம் வந்துருச்சான். மாறி வா. வாமா, இறங்கி வா. சீக்கிரம் வாமா, டைம் ஆச்சு. சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு சரியா போகணும். என்னம்மா பேசிட்டீங்க? சீக்கிரமா ரெடி ஆகி வாங்க.
ஏன் பூவு இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரியே இல்ல? ஏ புள்ள, இது எங்கேயும் இல்ல, இது நம்ம காலேஜ் தான். நம்ம காலேஜா? ஆமா புள்ள. படிச்சு பட்டை வாங்க வேண்டிய இடத்துக்கா சித்தாள் வேலைக்கு வந்திருக்கோம்? சென்னையில எத்தனையோ பில்டிங் வேலை நடக்குது. இந்த ஆளு நம்மள வசமா மாட்டி விடணுன்னே கரெக்டா இந்த காலேஜுக்கே கூட்டிட்டு வந்திருக்கான். யார் கண்ணியாவது சிக்கணும், அவ்வளவுதான், சின்ன பின்னமா ஆக்கிருவாங்க. பூவே, நைஸா கிளாஸுக்கு போயிடுவோமா? வேணாம் புள்ள, 800 ரூபாய் போயிடும். அதுவும் கரெக்ட் தான். அம்மா, வேலை பார்க்க வந்த இடத்துல வேலையை தான் பார்க்கணும். கதையெல்லாம் பேசிடக்கூடாது. மீறி பேசினா சம்பளத்தில் பிடிச்சி விடுவேன். ஏ புள்ள, இப்படியே போனா எல்லாருமே பாப்பாங்களே, என்னடி பண்றது? அண்ணே, ஒரு நிமிஷம் இங்க வாங்கண்ணே. என்னம்மா? அந்த 2 துண்டையும் எங்க 2 பேர் கொடுங்கண்ணே. எதுக்குமா? பேசாம இருக்க முகத்துல கட்டிக்கிறதுக்கு தான் அவ கேக்குறா. அப்படியா? சரி, இந்தாங்க, உங்க 2 பேருக்கு இதுதான் சும்மாடு வச்சுக்கங்க. சரிங்கண்ணே. நீங்க 2 பேரும் கட்டுற செயலை பார்த்தா சித்தாள் வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையே. ஏதோ முகமுடி திருட மாதிரில தெரியுது. இல்லண்ணே, வெயில் அதிகமா இருக்குல்ல, அதுக்காக தான். வேப்பில இருமா. ஆமா, சான்செட் யாரும் எடுக்கிறது? அதையும் நாங்க தான் எடுத்துட்டு போகணுமா என்ன? ஒழுங்கா இருந்திருந்தா மற்ற பிள்ளைங்க மாதிரி இந்த காலேஜில் படிக்க வந்திருப்பீங்கல்ல. வாய்க்கொழுப்பு இருக்கிறனால தான் இப்படி சித்தாள வேலைக்கு வந்திருக்கீங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கம்மா. வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்க. சீக்கிரம் போங்கம்மா, சீக்கிரம் போங்கம்மா. அங்க பாருப்புல. ஐயோ, இங்கிட்டு தான் புள்ள வரானுங்க. பாண்ட் எடுத்து மூடி கப்பல. நில்லுங்க. ஐயோ, என்ன என்ன புள்ள, ஆம்பளை வயசுல பேசுற? இல்ல, நடவுட பாவனையெல்லாம் பார்த்தா எங்க ஊர் பொண்ணு மாதிரியே இருந்துச்சு, அதான் கூப்பிட்டேன். ஆமா, நீங்க எந்த ஊரு? எந்த ஊரா இருந்தா உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போ. ஆத்தாடி, பயங்கர கோகாரியா இருப்பா போல் இருக்கு வச்சு. ஆமா, பில்டிங் ஒர்க்லாம் இங்கிட்டு நடக்குது, நீங்க என்ன அங்கிட்டு போறீங்க? ஐயோ, என்ன புள்ள? நீ படிக்கிற கிளாஸ் கூட தான் அந்த பக்கம் இருக்கு, நீ ஏன் இந்த பக்கம் வந்த நான் கேட்டனா? கரெக்டான லாஜிக் மாப்ள. டேய், மாறி வந்துட்டான்னு நினைக்கிறேன்டா. எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற? அது எருவ மாட்டு மேல ஒரு கெட்ட வாசனை வருமே, அது மாறி மேலே வரும். அது இப்ப வருதுடா. என்ன இவ்வளவு அவசர அவசரமா போறாங்க? எப்பல பூவே, எப்படி அவங்க ஆம்பளை குரல்ல பேசி ஏமாத்தனன்னு பாத்தியா? மாரியா கொக்கா? ட்ரெஸ் பொம்பளை ட்ரெஸ்ஸா இருக்கு, ஆனா குரல் ஆம்பளை குரலா இருக்கு. மச்சான், எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு மச்சான். ஆமா, அன்னைக்கு ஆசிட் அடிக்க வந்த மாதிரி வந்திருப்பானுங்களோ. நில்லுங்க.
இப்பல மாறி தேவையில்லாம ஆம்பளை குரல்ல பேசி மாட்டி விட்டுட்ட. இப்ப பாரு நிக்க சொல்றாங்க. அப்படின்னா ஓட சொல்லி அர்த்தம் பிள்ள. உண்மை தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கேவலமா போயிடும் பூவு. அப்புறம் இந்த கோபி பையன் நம்மள அசிங்கப்படுத்தி நிக்க வச்சிருவான். ஐயோ சரிவா ஓடி ஓடு ஓடு ஓடு. நில்லுங்கம்மா. உங்களதான். டேய் எங்கடா போயிருக்காங்க? தெரியல மச்சான்.